வணக்கம். இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது கங்குவா திரைப்படத்துக்கான விமர்சனம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா தமிழ்ல ஒரு எபிக் ஃபேண்டசி ஆக்ஷன் ஃபிலிம். அதுவும் 3Dல வருதேன்னு ரொம்ப ஆர்வமா தான் போனோம். ஆனா, வேணாம். எடுத்த உடனே புலம்பல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா பார்த்துருவோம். படத்தோட கதை 2024, 1070ன்னு 2 காலகட்டத்தில நடக்குது. நிகழ்காலத்தில பிரான்சிஸா இருக்கிற சூர்யா ஒரு பவுண்டி ஹண்டர். போலீஸால பிடிக்க முடியாத பெரிய ரவுடிகள பிடிச்சு குடுத்து, கமிஷனர் கே.எஸ். ரவிக்குமார் கிட்ட லட்சக்கணக்கில பணம் வாங்கிக்கிறாரு. அந்த காசுல ரொம்ப ஸ்டைலிஷான, ஜாலியான ஒரு வாழ்க்கைய வாழுறாரு. இவருக்கு தொழில் போட்டியா திஷா பட்டானி. 2 பேரும் அநியாயத்துக்கு முட்டிக்கிறாங்க. அதே சமயம் பாட்டு வந்தா ஒட்டிக்கிறாங்க, கட்டிக்கிறாங்க. வாழ்க்கையே ஒரு விளையாட்டு மாதிரி போய்க்கிட்டு இருக்க சமயத்தில, சூர்யாவ ஒரு பையன் தேடி வரான். அவன பார்த்த உடனே சூர்யா ஒரு மாரி ஜெர்க் ஆகுறாரு. தனக்கும் அவனுக்கும் ஏதோ பெரிய சம்மந்தம் இருக்கிற மாரி உணர்றாரு. இப்ப ஃபிளாஷ்பேக்க ஓப்பன் பண்றாங்க. 1000 வருஷங்களுக்கு முன்னாடி சூர்யா கங்குவாவா இருக்காரு. பெருமாச்சிங்கிற தீவோட இளவரசர் அவரு. இன்னொரு தீவோட தலைவர் உதிரனா பாபி தியோல் இருக்காரு. இவங்களுக்குள்ள எப்பவும் பகையும் பொறாமையும் இருக்கிறதால சின்னதாவோ பெருசாவோ அப்பப்போ சண்டையும் நடந்துகிட்டு இருக்கும். இப்படி ஒரு சூழல்ல இந்த தீவுகளை கைப்பற்ற ரோமானியர்கள் வராங்க. அவங்களோட கூட்டு சேர்ந்துக்கிற உதிரன் பெருமாச்சி தீவுக்கு எதிராக திடீர்னு போர அறிவிக்கிறாரு. இப்படி ஒரு ஆபத்தான கட்டத்துல கங்குவாவை தீவை விட்டு விலக்கி வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடுது. ஆனா அதுக்கு காரணமா இருக்கிற அந்த சிறுவனோடவே கங்குவா உயிருக்கு உத்தரவாதமே இல்லாத ஆபத்து நிறைஞ்ச ஒரு தீவுக்கு போறாரு. அங்க அந்த பையனோட உண்மையான நோக்கம் நிறைவேறுச்சா? அவனுக்கு தான் கொடுத்த சத்தியத்தை கங்குவா நிறைவேற்றினாரா? கடைசியில உதிரனை கொன்றாரா, வென்றாரா இல்லையாங்கிறது தான் கதை. கேட்க ஒரு மாதிரி சிம்பிளா சுவாரஸ்யமா தான் இருக்கு இல்லையா? ஆனா அதை அவ்வளோ சிக்கலா குழப்பமா மொக்கையா எடுத்து வச்சிருக்கு இந்த டீம். ராஜமௌலி ஸ்டைல்ல மகதீரா பேட்டர்ன்ல 2 டைம் லைன்ல அசத்தலா ஒரு படம் பண்ணணும்னு நினைச்சது. பாகுபலி மாதிரி பிரம்மாண்டமா ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் தப்பே இல்லை. ஆனா அந்த ஆசைக்கு நம்ம நேரத்தையும் பணத்தையும் நாம பலி கொடுக்க கூடாது இல்லையா? படத்துல ஒரு சீன் கூட உருப்படியா இல்ல. எந்த காட்சியும் நம்மளால ஒன்றி பார்க்க முடியல. அந்த அளவுக்கு படுமோசமா தரமட்டமா இருக்கு எமோஷன்ஸ். ஒரு எபிக் ஆக்ஷன் ஃபிலிம்னாலே அதுக்கு அடிப்படையா இருக்க வேண்டியது ஸ்ட்ராங்கான எமோஷன் தான். ஆனா அதுதான் இந்த படத்துல மொத்தமாவே வீக்கா இருக்கு. கங்குவா அந்த பையனுக்கு செய்யற சத்தியம் தான் கதையோட கோர் பிளாட். ஆனா அதையே அழுத்தமா பதிய வைக்காம 2 பேரையும் சும்மா காட்டுக்குள்ள சுத்த விட்டுட்டு நமக்கு விஷுவலா வேடிக்கை காட்டுறாங்களே தவிர அவங்க உணர்வுகளோட நம்மளால கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகவே முடியல. அதுவும் இந்த சீக்வன்ஸ்ல கங்குவா முதலையோட சண்டை போடுற மாதிரி காட்சி ஒன்று வரும். நிச்சயமா அதை விட பெரிய முட்டாள்தனம் வேற எதுவுமே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். அந்த பையன் முதல்ல கத்திட்டே மரத்து மேல ஏறிடுறான். இவரையும் முதல்ல தேடி வந்தெல்லாம் ஒன்றும் பிடிக்கல. இவரு தான் வம்படியா அது கூட உருண்டு புரண்டு அதோட வாயை பொளக்குறாரு. டைரக்டர் வேணா அதை பெரிய சாகச காட்சியா ரசிச்சு எடுத்துருக்கலாம். ஆனா அந்த பொம்மை சிஜி முதல மூஞ்சியெல்லாம் சகிக்கவே முடியல. எதுக்கு இது? 8 அடி நீள முரட்டு முதலையோட ஹீரோ சண்டை போட்டா ஐயோ அவர் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நியாயமா நமக்கு பயம் வரணும். ஆனா இவர் தான் ஜெயிப்பாருன்னு நமக்கு தெரியுங்கிறதால அதை ஜவ்வு மாதிரி இழுக்காம உங்க வீரத்தை கொஞ்சம் சீக்கிரமா காட்டி முடியுங்கன்னு எரிச்சல் தான் வருது. சரி ஒரு காட்சி இப்படி இருந்தா மன்னிச்சு விட்டுலான்னு பார்த்தா படம் மொத்தமாவே இப்படி தான் இருக்கு. படம் ஆரம்பிச்சு முதல் 50 நிமிஷம் தியேட்டரை விட்டு நீங்க தெரிச்சு ஓடாம இருந்தீங்கன்னா நிஜமாவே நீங்க பொறுமைசாலி மட்டும் இல்ல பெரிய தைரியசாலின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு காமெடிங்கிற பேர்ல நம்மள படுமுட்டாளா ஆக்குறாங்க. சூர்யா, யோகி பாபு, திஷா பட்டானி, கே.எஸ். ரவிக்குமார், ரெடின் கங்ஸ்லி, கோவை சரளாலாம் நடந்துக்கிற விதமும் சரி, பேசுற விதமும் சரி அவ்வளோ செயற்கையா அபத்தமா இருக்கு. இந்த மோசமான நகைச்சுவை வேற ரொம்ப ஹைடெக்கா காட்டுறதா நினைச்சு கிராபிக்ஸ்ல கலர் கலரா டெக்ஸ்ட்லாம் போடுறாங்க. இதெல்லாம் யார் உங்ககிட்ட கேட்டது? காட்சியை சுவாரஸ்யமாக்க ஸ்டஃப் இல்லைனா எதுக்கு இந்த தேவையில்லாத விஎஃப்எக்ஸ் பந்தாலாம்? அப்புறம் வழக்கம் போல ஹீரோவுக்கு அதிரடியாக ஒரு ஓப்பனிங் ஃபைட் இருக்கு. ஆனால் அதெல்லாம் இவர் என்ன ஹீரோவா இல்லை கோமாளியான்னு நம்ம குழப்பார அளவுக்கு பயங்கர பேத்தலா பண்ணி வச்சிருக்காங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு எபிக் ஸ்டைல் படம் பண்ணுறப்போ எதுக்காக இந்த படத்தை பார்க்க வருவாங்கன்னு புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி திரைக்கதையை பண்ணணும். கதையோட சென்ட்ரல் கேரக்டர் கங்குவா. அவர் எப்போ வருவார், அவர் எப்போ காட்டுவாங்கன்னு தானே நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு எகிரிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அவரோட போர்ஷனை ரொம்ப ஆமையாக 50 நிமிஷத்துக்கு அப்புறமா கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி இந்த படம் தேராதுன்னு நாம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அப்படி ஒரு எரிச்சலுக்கு நம்மள ஆளாக்குது பிரான்சிஸ் என்கிற சூர்யா, யோகி பாபு, திஷா பட்டானியோட இனிஷியல் போர்ஷன்ஸ். படத்தோட திரைக்கதையே ஒரு மாதிரி குழப்ப கொட்டையா தான் இருக்கு. எதுலையுமே ஒரு தொடர்ச்சி இல்லை. நம்ம மனசுல எழுற கேள்விகளுக்கு பதில் இல்லை. டைரக்டர் முந்தைய காட்சிக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு பாட்டு காட்சிகளை அடிக்கிட்டே போறாரு. அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத லாஜிக் ஓட்டையா இருக்கு. நெஞ்சில கத்தியால ஆழமா குத்தப்பட்ட கங்குவா அதோட வலியோ பாதிப்போ அடையாளமோ இல்லாம அடுத்த காட்சியில எப்படி நார்மலா இருக்காரு தெரியல. அதே மாதிரி தீவுல இருக்கிறவங்க பேசுற மொழி நடையிலையும் ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லை. கொஞ்ச நேரம் செந்தமிழ், கொஞ்ச நேரம் வழக்கு தமிழ்னு மாறி மாறி பேசி குழப்புறாங்க. படத்துல சூர்யா 2 கதாபாத்திரங்கள் நல்லா வித்தியாசம் காட்டி நடிச்சிருக்காருன்னு சொல்றதால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அவரோட அர்ப்பணிப்பு, உழைப்பு, மெனக்கடல் எல்லாமே ஓகே தான். ஆனா நிஜமாவே இந்த படம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும்னு நம்பினார் பாத்தீங்களா? அதில் தான் பெருசா கோட்டை விட்டாருன்னு சொல்லணும். இத்தனைக்கு இது ஒன்றும் புது கற்பனைலாம் கிடையாது. லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், அகபலிப்டோ, பாகுபலி மாதிரியான எபிக் படங்கள்ல இருந்து அங்கங்க கொஞ்சம் உருவி சேர்த்தது தானே. ஆனா அந்த படங்கள்ல இருந்த உண்மையான உணர்ச்சியும்
கன்வின்சிங்கான திரைக்கதையும் சிறப்பான மேக்கிங்கும் இதில் இல்லையே, அதானே பிரச்சனை. இந்த லட்சணத்தில் இதை 300 கோடி ரூபாய் பட்ஜெட்னு சொல்கிறாங்க. ஆனால் சண்டை காட்சிக்கு அவங்க போட்டிருக்க மோட்டல் செட்டெல்லாம் பார்த்தா ஏதோ தீவுத்துடல் பொருட்காட்சியில் போட்ட செட்டு மாதிரி இருக்கு. அப்புறம் பெருமாச்சி தீவில் எதிரிகளை கண்காணிக்கிறதுக்காக ஒரு மரத்தொன்று கோபுரம் இருக்கு. அது மேலே நிற்கிற 2 பேரை எப்போ காட்டினாலும் அவங்க தேவையே இல்லாமல் முறைச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னே புரியல. படத்தில் உருப்படியாக இருக்கிற ஒரு விஷயம்னா மேக்கப் அண்ட் காஸ்டியூம்ஸை சொல்லலாம். நட்டி நடராஜ், போஸ் வெங்கட், கலைராணி எல்லாம் அடையாளமே தெரியாத அளவுக்கு கேரக்டர்ஸாக இருக்காங்க. என்ன ஒன்று, இவங்க யாருக்குமே படத்தில் பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை. அப்பப்போ கொஞ்சம் நேரம் வந்து தலையை காட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறம் 1-2 இடங்கள் தவிர ப்ரொடக்ஷன் குவாலிட்டி சிறப்பாகவே இருக்குது. எந்த ஃப்ரேமை பார்த்தாலும் 400-500 பேர் நிறைஞ்சு படத்துக்கு தேவையான இந்த பிரம்மாண்ட உணர்வை கொடுத்துட்றாங்க. மற்றபடி வில்லனா வர பாபி தேவல்லாம் ரொம்ப பாவம். பாதி நேரம் அவரை ஸ்லோ மோஷன்லேயே காட்டுறாங்க. நாமளாம் பயந்து போகிற மாதிரி அதிரடியாக டெரிஃபிக்காக ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா அவரை டம்மியாக எலும்பு நாற்காலியில் உட்கார வச்சுட்டு அவரோட பிள்ளைங்க தான் ஆவேசமாக ஆக்ஷனில் இறங்குறாங்க. இவர் அப்பப்போ வானத்தை அண்ணாந்து பார்த்து விரிச்சுக்கிட்டே இருக்காரு. படத்தோட முக்கியமான வில்லன் இப்படி காமோ சோமோன்னு இருந்தா படத்தில் எங்கேருந்து வரும் டென்ஷனு? படம் மொக்கையா நகரத்துக்கு மூல காரணமே இந்த மொக்க வில்லன் கேரக்டர் தான் சொல்லலாம். அவ்வளோ வீக்கா பாபி தேவலோட கேரக்டர் எழுதி அவர் அநியாயமா வீணடிச்சிருக்காங்க. அப்புறம் படத்தில் திஷா பட்டானி எதுக்குன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 100% கவர்ச்சிக்காகத்தான்னா அதை 200% காட்டியிருக்காங்க. மற்றபடி படத்தோட பெரும்பகுதியை காட்டுக்குள்ளே எடுத்துருக்கிறதால கங்குவா எப்போ பார்த்தா காட்டுக்கத்தலா கத்திக்கிட்டே இருக்காரு, இல்லை உரிமிக்கிட்டே இருக்காரு. இந்த இறைச்சலே எரிச்சலா இருக்குன்னா தேவிஸ்ரீ பிரசாத் அதை விட இறைச்சலா பின்னணிசையை போட்டு நம்மளை கதற விடுறாரு. அந்த முதல் பாட்டு எவ்வளோ தவிர வேற எந்த பாட்டுமே எடுபடல. அது கூட இந்த விஷுவல்ஸ்னால தான் நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கு. நிஜமாவே கேமராமேன் வெற்றி பழனிசாமியோட கடுமையான உழைப்பு படத்துல நல்லாவே தெரியுது. 2024 ஸ்டைலிஷா கலர்ஃபுல்லா காட்டுற அவரோட ஃப்ரேம்ஸ் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு கால சூழலை முடிஞ்ச வரைக்கும் நம்பகத்தன்மையோட சிறப்பாகவே பதிவு செஞ்சிருக்கு. முக்கியமா சண்டை காட்சிகளை ரொம்ப அட்டகாசமான கோணங்கள்ல சும்மா பரபரன்னு படமாக்கி இருக்காரு. அப்புறம் அந்த அருவி காட்சி, கப்பல்ல நடக்கிற சண்டை எல்லாமே செமையா இருக்கு. இதுக்கு சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் டீமும் பக்கபலமா இருந்தாலும் அந்த முதல யானை எல்லாம் கொஞ்சம் திருஷ்டி தான். எடிட்டர் நிஷாத் யூசுப் படத்தோட முதல் பாதியிலையும் 2வது பாதியிலையும் நிறைய இடத்துல தாராளமா வெட்டி தூக்கி இருக்கலாம். டைரக்டர் மீறி எதுவும் செய்ய முடியாததால அந்த இழுவை எல்லாம் நம்ம தலையில கட்டிட்டாரு. மற்றபடி கிளைமேக்ஸுக்கு முன்னாடி பாஸையும் பிரசன்ட்டையும் மாற்றி காட்டின விதத்தில் ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணிடுறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் இப்பயே சொல்லிடுறேன், படத்துக்கு 3D ஒரு அடிஷனல் குவாலிட்டியெல்லாம் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு அவதார் ரேஞ்சுக்கு கேரக்டர்ஸும் பேக்ரவுண்டும் லேயராக அடுக்கடுக்காக செம டெப்த்தோட தெரியும்லாம் நினச்சிடாதீங்க. படத்தோட எமோஷனில் டெப்த்து குறைவாக இருக்கிற மாதிரியே 3Dயோட டெப்த்தும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஒரு சில காட்சிகள் தவிர படம் நார்மலாக ஷூட் பண்ண மாதிரியான எஃபெக்டில் தான் இருக்குது. சரி, இதெல்லாம் விடுங்க. படம் பிரம்மாண்டமாக இருக்குது, மற்ற டெக்னிக்கல் அம்சங்கள்லாம் சூப்பராக இருக்குது, சூர்யா பெர்ஃபார்மன்ஸ் செமையாக இருக்குன்னா மட்டும் ஒரு படம் பெரிய அளவுக்கு ஹிட் ஆகிடுமா? இந்த பிரம்மாண்டத்திலையும் டெக்னிக்கல் அம்சங்கள்லையும் காட்டின அக்கறையை டேரக்டர் கேரக்டர்ஸோட ரைட்டிங்லையும் எமோஷன்லையும் காட்டியிருந்தா நிச்சயமா இது நம்ம கொண்டாடுற ஒரு படமா அமைஞ்சிருக்கும். அதை தவற விட்டுட்டதால இதை நம்ம பார்க்காம தவற விட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு படம். இந்த அழகுல தற்போதைய தமிழ் சினிமா கெட்ட வழக்கப்படி 2வது பாகத்துக்கு வேற லீடை கொடுத்துருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான தமிழ் ஹீரோவோட அளப்பறை கெத்தா காட்டுறாங்க. கேள்வி என்னன்னா, ஒரு படம் பிரம்மாண்டமா வெற்றி பெற்றதுன்னா அதுக்கு 2வது பாகம் எடுங்க, வேணான்னு சொல்ல. இல்ல லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், பாகுபலி மாதிரி ஒரே படத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு காவிய கதைன்னா அது 2-3 பாகமாக எடுங்க, அதையும் வேணான்னு சொல்ல. ஆனால் இந்த படத்தையே உட்காந்து நிம்மதியாக பார்க்க முடியலங்கிறப்போ எதுக்கு இந்த விபரீத முயற்சி எல்லாம்? எது பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது, எங்களுக்கும் நல்லது. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன்ல ஆளுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.